வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு போடுறதுக்கான பேசிக் ஸ்டிச்சு. ஓகேங்களா, பார்க்கலாமா? 2 கோடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி 2 கோடு போட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி 2 கோடு போட்டுக்குங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சும் போட போகிறோம். கீழே உள்ள கோட்டிலேருந்து மேலே ஸ்டிச்சிங் கொடுக்கணும். கொடுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப இதில் ஒரு செயின் கொடுப்பீங்க. ஸ்லீப்பிங் லைனில் ஒரு செயின் கொடுப்பீங்க. இப்படி கொடுப்பீங்களா? அது கொடுக்காம டைரெக்டாக மேலே போயிடணும். மேலே போயிட்டு அந்த ஸ்டிச்சுக்கும் பக்கத்துலேயே திரும்ப கீழே வந்து லாக் பண்ணணும். இதுதான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம கீழே வந்து செயின் கொடுக்காமலே அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போகணும். சரிங்களா? இதை விட்டுட்டோன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு த்ரெட்டை விட்டுட்டிங்கனாலும் அது திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கீழே வந்து லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் மேலே நெருக்க போடணும். பட்டன் ஹோல் ஃபில்லிங் அப்படிங்கிறது நெருக்க போடக்கூடியது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா மாங்காய் டிசைன் வரைஞ்சி அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை போட்டு பார்க்கணும். கற்றுக்கும் போது ரொம்ப பொறுமையாகவே போடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளவர் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கொடுத்துட்டு இந்த கோட்டில் வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சாக செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க. எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா? இதை போட்டுட்டு நம்ம இதை அவுட்லைனாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏதாவது ஹோல் விழுந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் கவர் ஆகிடும். அதில் செயின் ஸ்டிச்சில் மறைஞ்சிரும். எப்போதுமே அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கறது நம்ம சின்ன சின்ன செயினாக கொடுக்கணும். லென்த்தியாக கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடும் ஃப்ளவரில் எப்படி போடணுன்றதையும்
போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு இதழ்லையும் இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுமாதிரி மாங்காய் டிசைன் இதுலேயும் இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை போடுங்க. இந்த மாங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் வந்து நமக்கு கேப் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த ஷேப்ஸ் அழகாக கிடைக்காது. அதனால் சின்னதாக இப்போ இந்த உள்ளே இருக்கிற மாங்காய் ஷேப்லேயே போடுங்க. அதுமாரி லீஃபும் சின்ன லீஃபில் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங் ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஒரு குட்டி லீஃபில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மேலே லாக் பண்ணக்கூடாது, கீழே மொத்தம் வந்து தான் நம்ம லாக் பண்ணணும். இதுதான் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. சரிங்களா? ஓகே. ஒரு சைடு மட்டும் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை சுற்றி அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. குட்டி குட்டி லீஃபெல்லாம் நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் போடுவோம். அதோட முடிச்சுட்டு நாட் போட்டுற வேண்டியதான். ஒரு லீஃபில் எப்படி போடணுன்றது தெரிஞ்சுதுங்களா? ஃப்ளவரில் போட்டு காமிக்கிறேன். மாங்காய் ஷேப்பு இதே மாதிரி தான் போடுவீங்க. அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டு மேலேயே நம்ம கண்டினியூ பண்ணோன்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும். சரிங்களா? ஃப்ளவரில் வந்துட்டு ஒரு இதழ் மட்டும் எப்படின்றது போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து மற்ற இதழை வந்து நீங்களே போட்டு பாருங்கள். சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பிங்க. எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்தும் நம்ம போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் எடுத்து இப்படியும் போடலாம். இல்லைன்னா
சரிங்களா? நெருக்க போடணும், கேப் இல்லாமல் நெருக்க போடணும். லாஸ்ட்டாக எல்லா இதழையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். அப்படியே இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பிசுறு, இந்த ஹோலு எல்லாமே தெரியும். அதனால் எப்போதுமே எந்த ஒரு ஸ்டிச்சு கொடுத்தாலுமே அவுட்லைன் வந்து என்னது செயின் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை வச்சு எப்படி ஒரு இதழ் மட்டும் போடுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்கள் கரெக்டாக இந்த கோடு இருக்குல்ல, இப்போ அடுத்தது போடும்போது இது மறைஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொண்டு வரீங்க. இப்போ இதை மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த சென்டர் வந்து லாஸ்ட்டாக போடுங்க. எல்லா இதழையும் முடிச்சுட்டு இதில் வேறு கலர் கொடுங்க, எல்லோ கலர் இல்லைனா ப்ளூ கலர், இது மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுமாரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே, இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறது சின்னதாக தான் போட்டு காமிச்சேன். கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படின்றது தெரியும். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இதில் வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்கல பாருங்கள், அந்த பிசுறுலாம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிசுறெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள் எப்போதுமே. சரிங்களா? போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எப்படி போடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.